பரமா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. உன்னை நம்பி இளமதி இருக்கா, புரியுதா? சரிம்மா. நான் சரி, போயிட்டு வா. பாப்பா வலி பரவாயில்லையம்மா? எதுக்காக அவங்க அப்படி பண்ணாங்க? அப்ப அவங்க பரமனுக்கு துரோகம் பண்றாங்களா? என்ன நர்மதா? என்ன இந்த நேரத்துல இங்க வந்து நின்னுட்டு இருக்க? என்ன பிரச்சனை? ஒரு மாதிரியா வேற இருக்கா? உனக்கும் பரமநந்தனுக்கும் ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு பெரிய குழப்பம். என்ன குழப்பம்? ஹே, என்ன சொல்ற? சத்தியமா சொல்றேன் நர்மதா. ஹாஸ்பிட்டல்ல பாக்கும்போது ஒரு பக்கமும், வீட்ல பாக்கும்போது ஒரு பக்கமும் தான் கட்டு இருந்துச்சு. உனக்கே அது தெரியும் போது பரமநந்தனுக்கு அது தெரியாதா என்ன? ஏய், என்ன பேசுற நீ? பரமனுக்கு அம்மாக்கு அடிபட்டுடுச்சேங்கிற பாசம் மட்டும்தான் இருக்கும். அந்த பாசம் அவன் கண்ணை மறைச்சிருக்கும். அதனால நாம இப்ப சொன்னா கூட அவனால அதை ஒத்துக்க முடியாதுன்னு தான் தோணுது. அவங்களே பரம மேல வச்சிருக்கிற மிதம் மிஞ்சிய நம்பிக்கையில தான் இப்படி கட்ட கூட மாத்தி போட்டு என்னென்னவோ பண்றாங்க. ஏன்னா தனக்கு ஒண்ணுனா பரம என்ன வேணா செய்வான்னு அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? அவங்க என்ன சொன்னாலும் பரமநந்தன் தான் கேக்குமே. அப்படி இல்ல நர்மதா. இப்போ பரம முதல்ல இருந்த பரமனே இல்லையே. அடிதடி வம்பு தும்பெல்லாம் விட்டுட்டு ஆட்டோ தானே ஓட்டிட்டு இருக்கான். அவங்க மறுபடியும் அவனை அடிதடிக்கு இழுக்க தூண்டுறாங்களோன்னு தோணுது. என்னடி சொல்ற? ஏன்னா பரம என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா மொத்தமா திருந்திருவான். அதுக்கப்புறம் அவன் எந்த வேலைக்கும் வரமாட்டான்னு தெரிஞ்சுதான் இதெல்லாம் பண்றாங்களோன்னு தோணுது. அப்படின்னா அவங்க அவ்வளவு மோசமானவங்களா? அப்படிதான் தோணுது. ஏன்னா அவங்க மேல அந்த பாண்டியனுங்கிற ஆளு கையே வைக்கல. ஆனா அவரு கை வச்சதா பொய் சொல்லி அவங்க பரமனை தூண்டி விட்டு அந்த பாண்டியனை அடிக்க வச்சு வேடிக்கை பாக்குறாங்க. அவங்க போட்ட டிராமாவே அதுக்குதான் எனக்கு இப்பதான் புரியுது. ஏய், என்னடி ஏதோ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி வரிசையா கதை சொல்லிட்டு இருக்க? இதெல்லாம் உண்மையாவா இருக்கும்? எனக்கே குழப்பமா இருக்கு. ஹே, என் கண்ணு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமா வச்சு பாக்கும்போது அப்படிதான் தோணுது. பரமண்ண என்னடானா அவரை பெத்த அம்மாவை விட ரொம்ப உயர்வா நினைச்சிட்டு இருக்காரு. அவருக்கு போய் இவங்க இப்படி எல்லாம் பண்றாங்க. இதெல்லாம் தப்பு இல்லையா? அதான் எனக்கும் புரியல. இதெல்லாம் ஏன் பண்றாங்க, எதுக்கு பண்றாங்க, அவங்க மனசுல என்ன இருக்குன்னு எல்லாத்தையும் நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் ஒரு ஐடியா பண்றேன். என்ன? நான் மட்டும் இத பண்ணிட்டா அந்த கலாமா மனசுல என்ன இருக்குன்னு
கண்டிப்பா வெளியில கொண்டு வந்துடலாம். ரஞ்சிதம், அம்மா அம்மா சொல்லுங்கம்மா. என்னமாச்சு இப்படி அடிக்கிறீங்க? பின்ன நேத்து பரமனும் இளமதியும் வராங்கன்னு அவசரத்துக்கு கட்டு போட சொன்னா கட்டை மாத்தி போட்டு விட்டுருக்க. இடது பக்கம் வலது பக்கம்னு மாத்தி விட்டு என்ன கிறுக்கத்தனம் பண்ணிட்டு இருக்கியா? சாரிம்மா, அவசரத்துல ஏதோ தப்பு பண்ணிட்டோமா? நான் தான் அதை சரியா கவனிக்கல. நீ தானே பார்த்து கரெக்டா போட்டிருக்கணும். அந்த இளமதி எவ்வளவு ஷார்ப்னு நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன். இல்லம்மா, நேத்து அவ கவனிக்கவே இல்லம்மா. அதான் எனக்கு தெரியுமே. அதனாலதான் நீ ஒரு அறையோட தப்பிச்ச. ஒருவேளை பரமனே பார்த்து கேட்டிருந்தான்னு வச்சுக்கோ, என்ன பதில் சொல்லியிருப்போம்? மன்னிச்சிருங்கம்மா. மறுபடியும் இப்படி ஏதாவது நடந்துச்சு உன்னை தொலைச்சிருவேன். தொலைச்சு என்னமாச்சு? என்னன்னு கேக்குறான்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல பரமா. காஃபி வேணும்னு கேட்டதுக்கு பாயாசத்தை கொண்டு வந்து தரா. அதான் திட்டிக்கிட்டு இருந்தேன். ஏய் போ. ஏமா அப்படி கோவப்படுறீங்க? கோவப்படாம என்ன பண்ண சொல்ற? எப்போ அந்த பாண்டியன் இப்படி ஒரு விஷயத்த பண்ணானோ எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுடா. அவ்வளோ கோவம் இருக்கு மனசுக்குள்ள. அவனை ஒண்ணு இல்லைன்னு ஆக்கியிருக்கணும். எல்லாரும் சேர்ந்து தடுத்ததுனால அவன் தப்பிச்சிட்டான். என்ன மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ண போறியா? ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ சொல்லிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுட்டு தான் வந்தேன். மறுபடியும் அடிதடி ஆரம்பிக்கலான்னு திட்டம் போடுற போல இருக்கு. சச்சே, நான் பக்கத்துல இருக்கும்போது அப்படிலாம் விட்டுருவேனாமா? வேண்டான்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். தெரியுமா உங்க நல்ல எண்ணம்? பரமன் அடக்கிறதுக்கு மூக்கணாங்கயிறு தாமா போடணும். மூக்கணாங்கயிறா? ஆமா ஆமா, கரெக்டான மூக்கணாங்கயிறை உனக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னம்மா சொல்ற? ஒண்ணும் இல்லம்மா, அன்னைக்கு நானும் பரமனும் பூ வாங்க போனப்போ பக்கத்துல ஒரு ஆட்டோமொபைல் கடை இருந்துச்சு. அந்த சேட்டு கடைய விக்க போறதா பேசிட்டு இருந்தாரு. அதனால நான் அவர்கிட்ட போய் பேசி பார்த்தேன். அவரு கடையோட விலை மொத்தமே 5 லட்சம், அட்வான்ஸ் 50,000 கொடுத்துட்டா மீதி காசை தர 1 மாசம் டைம் தரேன்னு சொன்னாருமா. அதனால எப்படியாவது லோன் போட்டு அந்த கடனை அடைக்கிறேன்னு சொல்லிருக்கேம்மா. கடையோட டாக்குமெண்ட் இருக்கு. பரமனும் ஆட்டோ ஓட்டுறான், அப்புறம் நானும் கடை வச்சிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து ஷூரிட்டி கொடுத்தா பேங்க் லோன் கண்டிப்பா கிடைச்சிருமா. ஏய், என்ன சண்டை கோழி சொல்ற? நீ கொஞ்சம் அமைதியா நான் சொல்றத கேளு. மா, பரமனை இனி அந்த கடையில உட்கார வைக்கிறது தான் கரெக்டா இருக்கும். ஏன்னா ஏய், என்ன நீ? என்னால கடையெல்லாம் உட்கார முடியாது. பேசாம இரு. ஏன்? ஆட்டோ ஓட்டிக்கிட்டு மறுபடியும் இதே மாதிரி எங்கேயாவது போய் தகராறு பண்ணலான்னு நினைப்பா? இங்க பாரு, நீ இப்படி எல்லாம் பண்ணா அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க. பாரு அவங்க எவ்ளோ கஷ்டப்படுறாங்கன்னு. ஏய், ஆமா, அம்மா இப்பதான் சொன்னாங்க. ஆமா பரமா, என்கிட்ட கூட சொல்லி அவ்ளோ வருத்தப்பட்டாங்க. இவங்க வருத்தப்படுறதுனால அவங்க உடம்புக்கு எதுவும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் இப்படி எல்லாம் யோசிச்சேன். சண்டைகோழி, நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா இங்க பாரு, நீ எதுவும் பேசாத. எதுவா இருந்தாலும் அம்மா சொல்லட்டும். நீ சொல்றதும் கரெக்ட் தான்மா.